அர்ஜுனை காப்பாத்துங்க. இந்த ராகேஷ் நீங்க நினைக்கிற மாதிரி நல்லவன் கிடையாது. அர்ஜுன் யாரு, அவன் சரித்திரம் என்னங்கிறது யாருக்குமே தெரியாத பிரம்ம ரகசியம். என்ன காப்பாத்துறதுக்காக ஒரு தேவதூதனை அந்த பரமேஸ்வரன் அனுப்பி வைப்பான். நம்புனவங்கள அந்த பரமேஸ்வரன் கைவிட்டதில்லடா. பாரு, வெடிச்ச செதற எரிமலை மாதிரி உன்னை நிர்மூலமாக்குறதுக்கு ஒரு மாவீரன் வந்துகிட்டு இருக்கான். உன் அகங்காரத்துக்கு முடிவு கட்ட ஒரு மகா புருஷன் வந்துகிட்டு இருக்கான். எங்க உன்னோட ரட்சகன்? எங்க 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 அவன் எங்க? கானிஷ்கா! அர்ஜுன், நீயா? என் உண்மையான பேர் உனக்கு எப்படி தெரியும்? உன்னோட பேரு மட்டும் இல்ல, உன்னோட ஜாதகம் மொத்தம் எனக்கு தெரியும். ஏய், யார் நீ? இங்க எதுக்காக வந்திருக்க? சொல்லு சொல்லு, யார் நீ? உன்னோட அகங்காரத்தை ஒழிச்சு கட்டத்துக்காக வந்த தேவதூதன்டா. உன்னுடைய விளையாட்டெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? உன்னுடைய விளையாட்டுக்கெல்லாம் முடிவு கட்ட வந்த அந்த பரமேஸ்வரனோட சேவகண்டானா. கானிஷ்கா, உன்னுடைய விளையாட்டு, நீ ஆடுற நாடகம் எல்லாம் முடிவுக்கு வந்தாச்சு. இந்த அர்ஜுன் அவதரிச்சாச்சு. எந்த லோகத்து அவதார புருஷன்டா நீ? உன் சக்தி என்னோட கால் தூசுக்கு கூட பெறாது. நீ தேவதூதனா இருந்தா உங்க அத்தனை பேருக்கு நான் யமதூதன்டா. பாரு, அங்க பாரு. என்னை எதிர்த்ததுக்காக இந்த அமிர்தாவோட நிலைமை என்னாச்சுன்னு பாரு. என் முன்னாடி நின்னு என்னை எதிர்த்து பேசுற அளவுக்கு உனக்கு திமிரா? ஏய், புழு பூச்சி என்ன சிக்கிற மாதிரி உன்னை நசுக்கிடுவேன். பார்த்துக்கிட்டே இரு. ஏய், வெடிச்சு செதற போற எரிமலைக்குள்ள கையை வச்சும் ஜெயிச்சிடுவோங்கிற அகங்காரத்துல இருக்கியா கானிஷ்கா? யுத்தம் ஆரம்பமாகட்டும். வெற்றி உனக்கா இல்ல எனக்கான்னு பார்த்துடலாம்.
ஓம் நம சிவாய. யுத்தம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. இது வெறும் ஆரம்பம்தான். இது இதோட முடிஞ்சிராது, நிரந்தரமா தொடரும். இது ஒரு தற்காலிக முடிவு மட்டும்தான். அர்ஜுனோட ஜென்ம ரகசியம் அமிர்தாவுக்கு தெரியவே கூடாது. அமிர்தா யாருங்கிற ரகசியம் அர்ஜுனுக்கும் தெரியக்கூடாது. இவங்க 2 பேருடைய ரகசியமும் அந்த துஷ்ட கானிஷ்காவுக்கு எப்பவுமே தெரியக்கூடாது. ஒருவேளை தெரிஞ்சிட்டா நடக்கக்கூடாததெல்லாம் நடந்துடும். பரமேஸ்வரா, அநாத ரட்சகா, ஜெகதோத்தாரகா, இப்ப நீதான் இவங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டணும்பா. துஷ்டர்கள் எல்லாருமே நாகமணியைத்தான் தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நாகமணி இன்னும் கொஞ்ச நேரத்துல எங்க போய் சேரணுமோ அங்க போய் சேர்ந்துரும். அந்த புனிதமான காரியம் நடக்கிற வரைக்கும் இங்க இருக்கிறவங்களுக்கு என்னெல்லாம் சம்பவம் நடந்ததோ அந்த சம்பவங்களை எல்லாம் அந்த 3 பேரோட நினைவுல இருந்து மொத்தமா அழிச்சிருப்பா. யாருக்கும் யாருடைய ரகசியங்களும் ஞாபகமே இருக்கக்கூடாது. இந்த காரியத்தை செய்யற பொறுப்பு உன் தலையில இருக்குப்பா. அப்படி இல்லைன்னா இனி நடக்க போற மகா யுத்தத்துக்கு ஒரு பெரிய தடங்கலா இது இருக்கும். கருணை காட்டுப்பா ஈசனே. கானிஷ்கா துஷ்டங்கிறது உண்மைதான். ஆனா அவனோட துஷ்டத்தனம் அமிர்தாவுடைய நாகமணி போராட்டத்துல அவளுக்கு உதவியா இருக்க போகுங்கிறதும் உண்மைதானேப்பா. இப்ப எல்லாமே உன் கையில இருக்கப்பனே. இந்த விளையாட்டை நீ இப்ப ஆரம்பிச்சு வச்சிட்ட. இப்ப எல்லா காய்களையும் நீதான்ப்பா நகர்த்தி ஆகணும். எல்லாம் உன் விருப்பப்படி நடக்கட்டும். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. வாவ், நடந்ததெல்லாம் ஒரு கனவு மாதிரி போயிடுச்சு இல்லைங்க. நாம் எங்கேயோ போயிருந்தோமே. அங்கே எதுக்கு போனோம், என்ன பண்ணோம், அங்கே என்ன நடந்துச்சு, எதுவுமே ஞாபகம் இல்லையே. நாம கோவிலை பார்க்கறதுக்காக தான் அங்கே போனோம். ஆனால் வேற ஏதோ நடந்துச்சு. ஆனால் என்ன நடந்துச்சு, நாம் என்ன பண்ணோன்னு எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. அது ஏதோ ஒரு கனவு மாதிரியே இருக்கு. அப்படிதானே ராகேஷ்? ஆமா அர்ஜுன், ஆனா ஒரு வகையில நல்லதா இருந்துச்சு. என்னன்னா சில கேள்விகளாவே இருக்கு, அதுக்கு பதிலே கிடைக்கல. இருந்தாலும் ட்ரிப் நல்லா இருந்துச்சு இல்லையா அமிர்தா? நீங்க என்ன சொல்றீங்க? என்ன நடந்துச்சு, ஏன் நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. ஆனா ஏதோ ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்குன்னு மட்டும் எனக்கு தெரியுது. இதுக்கப்புறம் நடக்க போற ஒரு பெரிய யுத்தத்துக்கான முன்னோடியா தான் இருக்கணும். ஆனா அங்க என்ன நடந்துச்சுன்னு ஏன் எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. எல்லாமே ஒரே மர்மமா இருக்கு. ச்சே. என்ன நடந்திருக்கோங்கிற யோசனையிலேயே எங்க அமிர்தா மூழ்கி போயிட்டாங்க போல இருக்கு. நினைச்சது எதுவும் நடக்கலனாலும் நம்மளோட இந்த ஜெர்னியோட சில அற்புதமான நிமிஷங்களை இந்த கேமரால போட்டோ எடுக்க முடிஞ்சுதே, அதுவே சந்தோஷம். அதுக்கு தான் சொல்லுவாங்க கேமரா மனுஷனோட க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு. நம்ம யாருக்கும் நடந்தது எதுவுமே ஞாபகம் இல்லை. ஆனா நம்ம ஞாபகங்களை கேப்சர் பண்ண இந்த கேமராவை பத்திரமா வச்சுக்கணும்.
நாகமணி, இத்தனை வருஷங்களா நீ என்கிட்ட தான் இருந்த. இனிமேலும் நீ என்கிட்ட தான் இருக்கணும். ஆனா உனக்கு இன்னும் அதிகமான சக்தி தேவைப்படுது. இல்லைன்னா நீ என்கிட்ட இருந்து எந்த பிரயோஜனம் இருக்காது. வா, நாம 2 பேரும் தட்சகோணத்துக்கு போலாம். உனக்கு புது சக்திகளை கொடுக்கறதுக்காக அங்க கூட்டிட்டு போறேன். தயாராக நாகமணி. இன்னைக்கு ஒரு ராத்திரி போயிடுச்சுன்னா என்னையும் உன்னையும் பிடிக்கிறதுக்கு இந்த உலகத்துல யாரும் இருக்க மாட்டாங்க. நான் அங்க போறத பத்தி வீட்டுல யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது. சீக்கிரமா என் வேலையை முடிச்சுக்கிட்டு திரும்பி வரணும். அதுலயும் ருத்ரனுக்கு சந்தேகம் வரவே கூடாது. எப்படியும் அவன் பாட்டிக்கு போறான். நல்லதா போச்சு. அவன் வர்றதுக்குள்ள என் வேலையை நான் முடிச்சுக்கிட்டு வந்துடணும். அமிர்தா, இதோட நம்ம வனவாசம், அஜ்ஞாதவாசம் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சுக்கோங்க. எதனால இப்படி சொல்றீங்க? பின்ன என்னங்க, முதல் 7 நாள் நம்மள குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாரும் பிரிச்சு வச்சாங்க. அதுக்கப்புறம் 3 நாள் என்னென்னமோ நடந்து நாம பிரியிற மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கு மேல என்னால காத்திருக்க முடியாது. வீட்டுக்கு போன உடனே நீங்க என்னை விட்டு வேலைக்கு போறதை நிறுத்தணும். புரிஞ்சுதா அமிர்தா? பொதுவா நான் சின்ன குழந்தை மாதிரிங்க. என்ன ரொம்ப அள வைக்காதீங்க. சரி, ஒரு தொட்டில் கட்டி விடுறேன். அதுலயே படுத்து நல்லா தூங்குங்க. நான் அந்த அர்த்தத்துல சொல்லலைங்க. முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா நம்ம வீட்டுல ஒரு தொட்டில் கட்டுற நிலைமை வரணும். நான் தூங்குறதுக்கு இல்ல, நமக்கு பிறக்க போற குழந்தைய தூங்க வைக்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது. முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா உங்களை மாதிரி அழகா சமத்தா ஒரு குட்டி அமிர்தா எனக்கு வேணும். ஓஹோ, அப்படியா? அப்படின்னா சரி, வாங்க. எங்கங்க? இங்க பக்கத்துல எனக்கு தெரிஞ்ச ஒரு சுவாமிஜியோட அனாதாசிரமம் இருக்கு. அங்க எதுக்குங்க? அதான், ஒரு பொன் குழந்தை வேணும்னு கேட்டீங்கல்ல, போய் பார்க்கலாம். ஐயோ, நான் அந்த மாதிரி சொல்லலைங்க. இப்போ ஒன்னா உடனே கிடையாது. சரி, இன்னும் 9 மாசம் காத்திருக்க நான் தயாரா இருக்கேன். ஆனா அப்பா அப்பான்னு மழலையா என் காலை சுத்தி வர மாதிரி ஒரு சின்ன உயிரை எனக்கு கிஃப்ட் பண்ணிடுங்க. அது போதும். நான் இங்க உயிர் கொடுக்கறதுக்காக வரலடா, உங்க எல்லாரோட உயிரையும் எடுக்க வந்திருக்கேன். ஹேமா, நாளைக்கு சிவலிங்கம் நம்ம வீட்டுக்கு வருது. அதோட பூஜை நமக்கு எவ்வளவு முக்கியம்னு உனக்கு தெரியும்ல? தெரியும் அத்தை. நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. நானும் வாணியும் சேர்ந்து அதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சுட்டோம். சரிம்மா, சிவலிங்கம் வீட்டுக்கு வர நேரத்துல பாபா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணுங்கிறதுக்காக நம்ம குடும்பத்துல உள்ளவங்க எல்லாம் இங்கதான் இருக்கணும். ஆமா, அர்ஜுன் அமிர்தா இன்னைக்கு சாயந்தரமே வீட்டுக்கு வந்திருக்கணும்ல? இன்னும் ஏன் வரல? அத்தை, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. இப்பதான் ஃபோன் பண்ணாங்க. விஷ்ணு, எங்க போற? அம்மா, வெளியில போகும்போது எங்க போறேன்னு கேட்டா அது அபசகுணம்னு நீங்க தானே சொன்னீங்க. இப்ப நீங்க என்ன பண்றீங்க? இப்ப ஏங்க சம்பந்தமே இல்லாம அத்தை மேல இவ்வளவு கோவப்படுறீங்க? இந்த நேரத்துல நீங்க எப்பவுமே வெளியில போக மாட்டீங்களே, அத கேட்டது தப்பா? சரி சரி, ஆபீஸ்ல கொஞ்சம் அர்ஜென்ட்டான வேலை இருக்கு, போய் தான் ஆகணும். சீக்கிரம் வேலையை முடிச்சிட்டு வரேன், சரியா? ராத்திரி இந்த நேரத்துல ஏன் மாமா போகணும்? காலையில போக கூடாதா? ஆமா விஷ்ணு, ஏற்கனவே எல்லாத்துக்கும் ரொம்ப லேட் ஆயிடுச்சுப்பா. இதுக்கு மேல நீ வெளியில போறது சரியா இருக்காது. அம்மா வாணி, ப்ளீஸ் கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? எந்த நேரத்துல எங்க போகணும்னு உங்ககிட்ட கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. அப்படி இல்லைங்க, இந்த நேரத்துல நீங்க தனியா. ஹேமா, நான் ஒரு ஆம்பளை, எந்த நேரத்துல எங்கேயும் போவேன் வருவேன். உங்க எல்லாத்துக்கும் விளக்கம் சொல்லிட்டு இருக்க முடியாது. அர்ஜென்டா வேலை இருக்கு, முடிச்சிட்டு வரானா புரிஞ்சுக்க மாட்டீங்களா? ச்சே. வர வர விஷ்ணு ஏன் இவ்வளவு கோவக்காரனா மாறிட்டு இருக்கா? இதுக்கு முன்னாடி இப்படி கிடையாதே.
அதுதான் அத்தை, எனக்கும் ஒன்றும் புரியல. மாமா இதுக்கு முன்னாடி இப்படியெல்லாம் கோவப்பட்டதே இல்லை. பாவம், ஆபீஸ்ல அவருக்கு என்ன டென்ஷனோ என்னமோ. சாரி ஹேனோ, சாரி அம்மா, சாரி வாணி. என்னுடைய சூழ்நிலை உங்களுக்கு யாருக்கும் புரிய மாட்டேங்குது. புரிய வைக்கிற நிலைமையில நானும் இல்லை. இந்த நேரத்தில் நான் எங்கே போகிறேன்னு யாருக்கும் தெரியவே கூடாது. அதுக்காக தான் உங்கள் எல்லார்கிட்டேயும் ரொம்ப கோபமாக பேச வேண்டியதாயிடுச்சு. சாரி. எனக்கு என் வாழ்க்கையில் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாள். நாகமணிக்கு எல்லா சக்திகளையும் கொடுக்கறதுக்கு தக்ஷகவனத்துக்கு போறேன். இந்த காரியம் எந்த தடங்களும் இல்லாம நடந்த எனக்கு அது போதும். என்ன இது? அண்ணன் இந்த நேரத்தில் வெளியில போறான், அதுவும் தனியா. எங்க போறான் இவன்? அம்மா, ஆ? அம்மா, என்ன ருத்ரா? அண்ணா எங்கேயோ வெளியில போறத பார்த்தேன். இந்த நேரத்தில் எங்க போறான்? அவ ஏதோ டென்ஷன்ல போற மாதிரி தெரிஞ்சது. ஆமா, ஆபீஸ்ல ஏதோ அவசர வேலை இருக்கா. அவசர அவசரமா கிளம்பி போறேன். இன்னும் அவன் சாப்பிட கூட இல்லை தெரியுமா? ஆபீஸ்க்கு போயிருக்காரு. ஆமா ருத்ரா, அதுவும் இல்லாம பௌர்ணமி முடிஞ்சு ஒரு நாள் தான் ஆகுது. நாளைக்கு பூஜையை வச்சுக்கிட்டு இன்னைக்கு நீங்க எங்கேயும் வெளியில போக வேண்டாம், நாளைக்கு விடிஞ்சதுக்கு அப்புறம் போங்கன்னு நாங்க எவ்வளவு சொல்லி உங்க அண்ணன் கேட்கவே இல்லை. நாங்க எவ்வளவோ தடுத்து பார்த்தாச்சு, ஆனா அவர் போயிட்டாரு. அது மட்டும் இல்லைங்க, ராத்திரி இந்த நேரத்துல போகாதீங்கன்னு சொன்னதுக்கு எங்க எல்லாரு மேலேயும் கோவப்பட்டுட்டாரு. மாமா இந்த அளவுக்கு கோவப்பட்டதை பார்த்து நாங்க எல்லாம் அதிர்ச்சி ஆயிட்டோம். எங்க ஆபீஸ்ல ஏதாவது பிரச்சனையாங்க? ஓ அப்படியா? ஆஃபீஸ்னாவே 1008 பிரச்சனை இருக்கும். இதெல்லாம் காமன். இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. நீங்களாம் மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. சரி, விஷ்ணு வந்த உடனே விஷயம் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கோ. நான் போய் படுத்துக்கிறேன். இத பாரு, ஏற்கனவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நீயே சாப்பிட்டுட்டு படுத்துக்கோ, சரியா? சரிம்மா, நீங்க போய் படுத்துக்கோங்க. ஏங்க வந்து சாப்பிடுங்க. நீ போ, நான் வரேன். இந்த நேரத்தில் அண்ணா ஆஃபீஸ் வேலைன்னு போய் சொல்லிட்டு போயிருக்கான். இல்ல அப்படியே ஆஃபீஸ் போயிருந்தா கார்ல தானே போகணும். காரு வீட்லயே தானே இருக்கேன். அண்ணன் நடந்துல போயிருக்கான். ராத்திரி இந்த நேரத்துல நடந்து இவன் எங்க தான் போறான்? இல்ல, எனக்கு தெரியாம இங்க ஏதோ நடக்குதா. அது என்னன்னு கண்டுபிடிச்சாகணும். அண்ணன் எங்க போறான்னு தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். அவன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும்.